இப்போ டென்டல் இம்ப்ளான்ஸ் சேஃபான்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் வந்து எலும்பில் பொறுத்துரும். இது வந்து ஒரு சின்ன சர்ஜிக்கல் ப்ராசஸ். பல் எடுக்கிறதோட இது அது ஈக்குவலன்ட் சர்ஜிக்கல் ப்ராசஸ் தான் அது. ஸோ முக்கியமாக நம்ம என்ன கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் வந்து அந்த சின்ன சர்ஜரி வந்து அந்த பேஷண்ட்டால் எடுத்துக்க முடியுமா, அவங்க சர்ஜிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்களா, ஆர் ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா, சர்ஜரி பண்ணிக்க முடியாத நிலைமையில பேஷண்ட் இருக்காங்களா. மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். அவங்க ஒரு பல் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டென்டல் இம்ப்ளான்ட்டும் செய்ய முடியும். இது நம்பர் ஒன் மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக வந்து அந்த மெடிக்கல் கண்டிஷனில் வேற என்னெல்லாம் சில திங்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ஏன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து பிளட் தின்னர்ஸில் இருப்பாங்க. அந்த ரத்தம் அதிகமாக போகிறதுக்கான மெடிசன் சாப்பிடுவாங்க. ஏதோ ஒரு ஹார்ட் கண்டிஷன் இருக்கும், ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அதனால பிளட் தின்னர் சாப்பிட்ருப்பாங்க. சில பேர் ஆன்டி கோயாகுலண்ட், அதாவது அந்த ரத்தம் உரையிறத வந்து டயத்தை வந்து ஜாஸ்தி பண்ணும். அந்த ப்ராஸ்தட்டிக் ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்லாமும் இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாமா? இம்ப்ளான்ட் பண்ணிக்க முடியும், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அவங்களோட கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியனை கேட்டுட்டு பேஷண்ட்டுக்கு சில பிளட் டெஸ்ட், அதாவது அந்த பிளட் கோயாகுலேஷன் ப்ரொஃபைலை செக் பண்ணிட்டு அந்த பிளட் தின்னிங் மெடிகேஷனோ ஒரு ஆன்டிகோயாகுலன்ட் மெடிகேஷனோ மாடிஃபை பண்ணி இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிட்டு திருப்பி அந்த பழைய என்ன மெடிகேஷன் சாப்பிட்றாங்களோ அந்த மெடிகேஷனுக்கு டிரான்சிஷன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டென்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் டென்டிஸ்ட் ப்ளஸ் அந்த கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியனோட சேர்ந்து அனஸ்தட்டிஸ்ட் இருந்ததுன்னா அனஸ்தட்டிஸ்டோட கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் செட்டப்பில் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லாமல் சேஃபாக பண்ண முடியும். ஸோ ஹார்ட் கண்டிஷன் அவங்களோட சர்ஜரி எடுத்துக்க முடியும்னா அண்டர் கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் தாராளமாக பண்ணலாம். சுகர் கண்ட்ரோல்டாக இருந்தாலும் பண்ண முடியும். அந்த வயது ஆகும்போது அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது அந்த போனோட டென்சிட்டி குறைஞ்சிரும். போன் டென்சிட்டி குறையும் போது பேஷண்ட்டுக்கு வந்து சில மருந்து வந்து டாக்டர் கொடுப்பாங்க. போன் வந்து ரொம்ப பிரிட்லாய் உடையாமல் இருக்கிறதுக்காக, ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பிஸ்பாஸ்பனேட்னு ஒரு ப்ராட் குரூப் ஆஃப் மெடிகேஷன். அது அந்த மெடிகேஷனை சில பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட ஆர்த்தோபெடிக் டாக்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து யூஸ்வலாக டேப்லெட் ஃபார்மில் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்ஜெக்ஷன் ஃபார்மில் வந்து மந்த்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷனோ 6 months ஒன்ஸ் இன்ஜெக்ஷனோ இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அவசியம் உங்கள் டென்டல் டாக்டர்கிட்ட அவசியம் நீங்கள் சொல்லணும். அதை ஏன் சொல்லணும்? இந்த மெடிசன் வந்து என்ன பண்ணுன்னா யூஸ்வலாக வந்து போன் மெட்டபாலிசம் இருக்கும். போன் வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகும். டேர்ன் அரவுண்ட் ஆகும்னா என்ன, நம்ம ரத்தம் எப்படி வந்து பழைய ரத்தம் போய் புது ரத்தம் வரா மாதிரி பழைய எலும்பு போய் புது எலும்பு வரும். ஒரு இம்ப்ளான்ட் போடுறோம்னா எலும்புல இம்ப்ளான்ட் பொருத்தும் போது அந்த டேர்ன் அரவுண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிற எலும்புக்கு வந்து ப்ராப்பரா ரத்தம் ஓட்டம் இருக்காது. ப்ராப்பரா ரத்தம் ஓட்டம் இல்லை, டேர்ன் அரவுண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிற போன் வந்து நெக்ரோட் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகும். எலும்பே அந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகி வலி வரும், வீக்கம் வரும், கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஹீலே ஆகாது எலும்பு. ஸோ இது மாதிரி ஏதாவது நீங்கள் மெடிகேஷன் சாப்பிட்டீங்கன்னா அவசியம் உங்கள் டென்டல் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள்.